ஈஸ்வரன் எனக்கு எப்படி ஆர்குமெண்ட் பண்றதுனே தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஆர்குமெண்ட்ல தோக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஸ்வர். இந்த வீடியோல எப்படி ஆர்குமெண்ட் பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்றத விட எப்படி ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நான் வந்து உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு இருக்கு, அப்பா வந்து 2 பசங்களுக்கு வந்து பிரிச்சு தரணும். எப்படி பிரிச்சு தருவாரு? சோ இப்ப ஒரு ஆரஞ்சு இருக்குதுன்னா அந்த ஆரஞ்சு வந்து ஒவ்வொருத்தருக்கு தேவை வந்து வேற. ஒருத்தருக்கு சாப்பிடணும்ன்றது, இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஆரஞ்சை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்றது. அந்த ஆரஞ்சோட தோலை வந்து ஒரு பையனுக்கு கொடுத்துட்டு அந்த ஆரஞ்சை வந்து ஒரு பையனுக்கு சாப்பிட கொடுத்துறாரு அவங்க அப்பா. இதனால எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி வந்து ஸ்மூத்தா ரன் ஆகுது. இப்படிதான். ஈஸ்வர் எனக்கு எப்படி ஆர்குமெண்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், அதே அப்பாவை வச்சு. அப்பாவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, அந்த 2 பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க. சோ அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றதுக்கு பதிலா நீங்க சொல்லுங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அந்த 2 பசங்களை கேள்வி கேட்காம அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, எந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் பையனா இல்ல 2வது பையனா? சோ அந்த பொண்ணு சொல்ற பதில வச்சு அந்த ஆர்குமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்றாரு. அந்த 4 பேருக்குமே பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா முடியுது அந்த ஆர்குமெண்ட். இப்ப ஆர்குமெண்ட்னு எடுத்துட்டா அதுல முதல் விஷயமே வந்து காமா இருக்கணும். இப்ப நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வேலைக்கு போவோம், நம்மளுக்கு மேல இருக்க மேனேஜர் வந்து நம்மள சண்டை போடுவாரு, கத்துவாரு. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து காமா நம்மளோட ஒர்க்கை பண்ணும்போது அவரு என்னதான் கத்துனாலும் அவரு தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூபிட் மாதிரி தெரிவாரு, நம்ம கிடையாது. சோ காம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஐம் ஸ்ட்ராங்னு சொல்லும். அதே மாதிரி ஆர்குமெண்ட்லயே நீங்க வந்து வின் பண்ணுவீங்க காமா இருக்கும்போது. அதே மாதிரி நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் வந்து அவங்க என்ன பேசுறாங்கறத ஃபர்ஸ்ட் கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு, அவரோட ஒர்க்கர் கிட்ட என்ன பண்றாருன்னா ஒரு ஓடாத குதிரையை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றாரு. அந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னா கால் அடிபட்டு இருக்கு. இப்ப வந்து அந்த குதிரை வந்து ரேஸுக்கு போயிட்டு தோத்துருது. இது யார் மேல தப்புனா வந்து அந்த ஒர்க்கர் மேலயா இல்ல தொழிலதிபர் மேலயான்னு கேட்டா 2 பேர் மேல நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த தொழிலதிபர் மேலதான். ஒர்க்கர் வந்து என்ன சொல்லி இருந்திருக்கணும்னா, இந்த குதிரைக்கு வந்து காலில் வந்து அடிபட்டிருக்கு, இது ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு போக கூடாது, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்ட பிறகுதான் அது ரேஸுக்கு போகணும் அப்படின்றத வந்து அந்த தொழிலதிபருக்கு புரிய வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்குமெண்ட்டை வந்து வின் பண்ண முடியும். வீக் பாயிண்ட் என்னமோ அதை முன்னாடி எடுத்து வைக்கும் போது அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு வந்து புரியும் எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத அவங்களுக்கு கிளியரா நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க பண்ற மிஸ்டேக்ஸை ரிப்பீட்டா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பொலிட்டீஷியன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பெனிஃபிட் தர நிறைய விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு செய்யாம இருக்காங்க இல்லையா? சோ அதே மாதிரி தான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க என்னென்ன அந்த பொலிட்டீஷியன்ஸ் மிஸ்டேக் பண்றாங்களோ அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸை ஒரு பர்சனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு பர்சன் வந்து உங்களோட ஆப்போசிட்ல வந்து ஆர்குமெண்ட் பண்றாருன்னா அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு சொல்லும் போது அவரே வந்து டவுனா ஃபீல் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்ல லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க வின் ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முட்டாள்தனமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறதுல நிறைய பேர் முட்டாள்தனமா இருப்பாங்க. முட்டாள்தனமா இருக்கிறவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஆர்குமெண்ட் பண்ணா நம்மளே வந்து ஒரு முட்டாளா மாறிடுவோம். ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் ஃபூல்ஸ். நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு கதையை கேட்டிருப்போம், இந்த பால்வண்ணம் பிள்ளைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுவாரு அந்த பால்வண்ணம் பிள்ளை? முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கிறவங்க முயலுக்கு 3 கால்னு சொன்னா ஆமாம்பா முயலுக்கு 3 கால் தான்பான்னு சொல்லிட்டு நீங்க வந்துடணும். முயலுக்கு 4 கால்னு அந்த முட்டாள் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் முட்டாள் ஆயிடுவீங்க. சோ ஃபூலை வந்து ஃபூல் மாதிரியே ட்ரீட் பண்ணோம். அவங்க கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. இப்ப நீங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்றீங்க, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ற நபர் வந்து உங்களை விட ஒரு பிக் ஷாட்டா இருக்கிறாரு. அவர் பிக் ஷாட்டா இருக்கலாம், அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல பெனிஃபிட் வேணும்னா ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது உங்களோட டோன் வந்து சாஃப்டா இருக்கணும், டீசெண்டா பேசணும், ஜெனியூனா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க பேசும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து இந்த பர்சன் ஜெனியூனா இருக்காரு, அந்த ஆர்குமெண்ட்ல நீங்க வின் பண்ற சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கான காம்பன்சேஷன் பெனிஃபிட்டோ கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ல வின் பண்ணணும் அப்படின்னா டோன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். வழ கொழன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ரைட்? அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஸ்ட்ராங்கா நீங்க சொன்னா அந்த ஆர்குமெண்ட்ல வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆர்குமெண்ட் போது லைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பொய் சொல்றதெல்லாம் கம்மி பண்ணி ஒரு டீசென்டான ஆர்குமெண்ட்டை கொண்டு போகும்போது ஒரு குவாலிட்டியான ஆர்குமெண்டோட வின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
ஆஃபீஸில் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து காமாக இருக்கணும், பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ரோட் சைடில் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் வந்து இந்த போலீஸ் கிட்ட வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட டோன் வந்து சாஃப்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து நீங்கள் பேசணும். அப்படின்னும் போது உங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆர்கியூமெண்ட் வந்து நெகோசியேஷன்லயும் இருக்கு. இப்போ இந்த ஒரு கடையில ஒரு ஓனர் இந்த ஸ்பெக்கே வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பெக்ஸை வந்து ஒருத்தர் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனா வந்து அவர் 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னா, அவர் 500 ரூபாய்க்கு வாங்குற, அதனால நீ வந்து எனக்கு 500 ரூபாய்க்கு கொடுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனா அதை சொல்லாம நீங்க வந்து எனக்கு ஒரு 600 ரூபாய்க்கு கொடுங்க, உங்களுக்கும் லாபமா இருக்கும், வாங்குற எனக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், அப்படி ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்டை நீங்க வந்து இந்த கடையில வேலை செய்யறவங்க கிட்ட பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து ஆர்கியூமெண்ட் பண்றீங்கன்னா உங்களோட கீ பாயிண்ட் என்ன இருக்கு? இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த சிபில் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சேலரி வந்து நீங்க அதிகமா வாங்குறீங்கன்னா சேலரி அதிகமா வாங்குறீங்கன்றத சொல்லலாம். உங்ககிட்ட என்ன வந்து ஹைலைட்டா இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க பெருசுபடுத்தி காமிக்கும் போது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வின் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி பண்ணணும்ன்றது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.